சுமார் ஒரு மாதத்திற்கு முன்பு நீதித்துறை அதிகாரிகளை முற்றுகையிட்டு தேசிய அளவில் தலைப்புச் செய்திகளை உருவாக்கிய மோட்டாபாரியில் நான் இருக்கிறேன். இங்கிருந்து சுமார் 400 மீட்டர் தொலைவில் உள்ள ஒரு பிடிஓ ஆபீஸ்க்குள் சுமார் 7 நீதித்துறை அதிகாரிகள் பணைய கைதிகளாக பிடிக்கப்பட்டனர். மேலும் அவர்கள் மத்திய அரசின் தலையீட்டிற்கு பிறகு விடுவிக்கப்பட்டனர். அது ஒரு பெரும் பரபரப்பை உருவாக்கியது. உச்ச நீதிமன்றம் தலையிட்டது. இறுதியாக நாங்கள் ஓட்டுக்கு வந்துள்ளோம். மேலும் இந்த மக்கள் அனைவரும் வாக்காளர்கள். எஸ்ஐஆர் மீண்டும் இங்கு ஒரு பெரிய காரணியாக உள்ளது. இங்கு வாக்குப்பதிவு அமைதியாக நடைபெறுகிறது என்பதை நான் சுட்டிக்காட்ட வேண்டும். எந்த சம்பவமும் நடக்கவில்லை. மேலும் இந்த பகுதியில் ஆயிரக்கணக்கான பாதுகாப்பு படையினர் உள்ளனர். நான் உள்ளே வரும்போது அதிக ரோந்து பணிகளும் நடைபெறுவதை நான் பார்த்தேன். ஆனால் இந்த எல்லா பகுதிகளிலும் எஸ்ஐஆர் காரணி எப்படி செயல்படுகிறது என்பதை புரிந்து கொள்வது முக்கியம் என்று நான் நினைக்கிறேன். ஏனெனில் சுமார் ஒரு மாதத்திற்கு முன்பு நடந்த அந்த முற்றுகைக்கு அதுவும் ஒரு காரணமாக இருந்தது. நான் இந்த மக்களிடமிருந்து ஆரம்பிக்கிறேன். உங்க பேர் என்ன? அமில் ஷேக். அமில் ஷேக். அமில்ஜி, சொல்லுங்க, நீங்களே ஓட் பண்ணிட்டீங்களா? எங்கள்கிட்ட இப்போ ஓட்டு இல்லை. வீட்டில் பாதி இருக்கிறது, பாதி இல்லை. உங்க வீட்டுல ஆம். யாருடையது இருக்கு, யாருடையது இல்ல? அதாவது உங்க வீட்டுல எத்தனை பேர் இருக்காங்க? உதாரணத்துக்கு எங்கள் அண்ணனுக்கு இல்லை, அன்னைக்கு இருக்கு. அப்புறம் யாருடைய வீட்டிலாவது அன்னைக்கு இருந்தால் அண்ணனுக்கு இல்லை. இப்படி தான் தேர்தல் ஆணையம் செஞ்சது நல்லதை செஞ்சிருக்கு. ஏன் நல்லது செஞ்சாங்க? ஆமாம், நல்லது செஞ்சாங்க இல்லையா? ஏன்னா அப்பாவுக்கு இருக்கு, பையனுக்கு இல்லை. இன்னொரு வீட்டுக்கு போனால் பையனுக்கு இருக்கு, ஆனால் அப்பாவுக்கு இல்லை. அப்போ இந்த பிள்ளைகள்லாம் எங்கிருந்து வந்தாங்க, அப்புறம் அப்பா எங்கிருந்து வந்தார்? ஜிஜிஜி, அப்போ நீங்க உங்க சொந்த ஓட்டுக்காக அப்பீல் ஃபைல் செஞ்சீங்களா இல்லையா? எங்கிருந்து கொடுக்கட்டும்? ஃபைலுக்கு அப்பீல் செய்யலையா? ஆமாம், செஞ்சேன். ஆன்லைனில் செஞ்சேன். இது வரைக்கும் ஏதாவது முடிவு தெரிஞ்சுதா? 2-4 தடவை போனேன் லைனில். அப்புறம் அது ஆமாம் ஆகும்னு போயிட்டு இருக்கு. அப்படி தான் காட்டுது. எப்போ ஆகும்? எலெக்ஷன் முடிஞ்சிடுச்சு இல்லையா? கண்டிப்பா. உங்க பேர் என்னங்க அண்ணா? ராஜிகுல் இஸ்லாம். உங்களுடைய ஓட்டு ஆகிவிட்டது. இல்லை, என்னுடைய ஓட்டும் டிலேடில் இருக்குது. உங்களுடையதும் டிலேட்ல இருக்கிறது. என் வீட்டில் அம்மா அப்பாவை சேர்த்து 12 பேர். 12ல் 6 பேர் இருக்கிறார்கள். 6 பேர் நீக்கப்பட்டு விட்டார்கள். 6 பேர் இருக்கிறார்கள். 6 பேர் நீக்கப்பட்டு விட்டார்கள். 6 பேர் நீக்கப்பட்டு விட்டார்கள். ஏதாவது காரணம் உங்களுக்கு தெரிய வந்ததா? எந்த காரணமும் தெரிவதில்லை. அது என் அம்மாவுடையது இருக்கிறது, அப்பாவுடையது இருக்கிறது, என்னுடையது இல்லை, என் சகோதரனுடையது இல்லை. பெரிய சகோதரனுடையது இருந்தால் சிறிய சகோதரனுடையது இல்லை. எல்லாமே இப்படி தான் இருக்கிறது. அப்புறம் நீங்க என்ன பண்றீங்க? ட்ரிபியூனல்ல அப்பீல் பண்ணிட்டீங்க. அப்பீல் பண்ணிட்டேன், ஆன்லைனில் பண்ணினேன். ஸோ இந்த முறை செஞ்சீங்க. ஆனால் வந்து உங்களால் ஓட் பண்ண முடியல. இல்லை, ஓட் செய்ய முடியலை. இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள்? என்ன நினைக்க, இப்போ இருந்திருந்தால் ஓட் கொடுத்துருக்கலாம். அதனால தான் ஓட்டு தாமதமாக இருக்குது. இப்போ நாங்கள் விண்ணப்பம் பண்ணிக்கிட்டே இருக்கோம், ஆனால் வரலை. இப்போ அரசாங்கம் டைம் கொடுத்துருந்துச்சு, 21ஆம் தேதி வரைக்கும் டைம் கொடுத்துருந்துச்சு. நீங்கள் எங்கிட்டே சரபஞ்ச? ஆமாம், நான் சரபஞ்ச தான். எந்த கிராமத்துக்கு? பள்ளிடோலாவுக்கு. அப்படியா? அப்போ உங்களுக்கு சொந்தமாக கூட ஓட்டு இல்லை? சொந்தமாக கூட இல்லை. சொந்தமாக கூட இல்லை. இல்லை, சொந்தமாக கூட ஓட்டு இல்லை. ஆனால் உங்களுக்கு வீடியோ பற்றிய தகவல் தெரிஞ்சிருக்குமே. நீங்கள் ஏதாவது கண்டுபிடிக்க முயற்சி பண்ணலையா? பண்ணினேன், ஆனால் இன்னும் ஆகலை. ஆகலை. இல்லை. உங்கள் பேர் என்ன அண்ணா? என் பேர் எம்டி சலீம். சலீம் அண்ணா, நீங்களே ஓட் செய்ய முடிஞ்சதா? செய்ய முடியல. உங்களாலும் செய்ய முடியவில்லை. உங்கள் வீட்டில் என்ன நிலைமை? என் வீட்டில் நாங்கள் 4 சகோதரர்கள், 3 சகோதரிகள். சகோதரிகளுக்கு ஓட்டு இருக்கிறது, ஒரு சகோதரனுக்கு ஓட்டு, 2 சகோதரர்களுக்கு ஓட்டு இருக்கிறது. தம்பிக்கு ஓட்டு இல்லை, எனக்கு ஓட்டு இல்லை, எங்கள் அம்மாவுக்கு ஓட்டு இருக்கிறது. ஸோ நீங்களும் தீர்ப்பாயத்திலே மேல்முறையீடு செய்திருக்கிறீர்கள். மேல்முறையீடு செய்திருக்கிறோம். உச்ச நீதிமன்றம் ஓட் கொடுப்பதற்கு முன்பு ஆகிவிடும் என்று சொல்லியிருந்தது. ஆனால் ஆகவில்லை, ஒன்றும் ஆகவில்லை. இதை பற்றி என்ன நினைக்கிறீங்க? என்ன நினைக்கிறது? அரசாங்கம் என்ன செய்கிறதோ அதை தான் ஏற்றுக்கொள்ள வேண்டும், அதையே தான் செய்ய வேண்டி இருக்கும். என்ன பண்ணுவோம்? எங்கள் கையில் ஒன்றும் இல்லையே. நான் அன்றாடம் சம்பாதித்து அன்றாடம் சாப்பிடுகிறேன். இப்போது என்ன பண்ணுவோம்? இப்போது டென்ஷனில் இருக்கிறது. இது டென்ஷன் தான், வேறு எதுவும் இல்லை. 2 முறை 2 எலெக்ஷனில் நான் ஓட் போட்டு விட்டேன். ஸோ இந்த முறை நடக்கவில்லை. என் மனைவியின் ஓட்டு இருக்கிறது, என்னுடையது இல்லை. உங்கள் வைஃப் உடையதா? ஆம். உங்களில் யாராவது ஓட் செய்ய முடிஞ்சதா? யாராவது நீங்கள் சொன்னீங்களா? காட்டுங்கள். அதில் உங்கள் இன்கை காட்டுங்கள். 7 அல்லது 8 பேர் கொண்ட குழுவில் தனது ஓட்டை செலுத்த முடிந்த ஒருவரை கண்டுபிடித்து விட்டேன். உங்க பேர் என்ன? ஆலிம். ஆலிம், உங்கள் வீட்டில் எல்லோரும் ஓட் செய்ய முடிந்ததா? இல்லை, என் தந்தை மற்றும் அம்மாவுடையது ஆனது. நானும் செய்தேன். மேலும் 2 சகோதரர்கள் இருக்கிறார்கள், அவர்களுடையது ஆகவில்லை. 2 சகோதரர்களுடையது ஆகவில்லை. இதை நீங்கள் கீழே இறக்கலாம், எந்த பிரச்சனையும் இல்லை. சரி, இதை சொல்லுங்க. நான் எந்த பார்ட்டியின் பெயரையும் தெரிந்து கொள்ள விரும்பவில்லை. ஆனால் நீங்க பார்க்கிறதுக்கு யங்கா இருக்கீங்க.
நீங்க வோட் செய்த போது உங்களுக்கு மிகப்பெரிய பிரச்சனை என்னவாக இருந்தது? ஏதாவது முக்கிய பிரச்சனைனா அது வேலை சம்பந்தப்பட்டது தான். மேலும் வங்காளத்தில் உடனடியாக நடக்க வேண்டிய முக்கியமான விஷயம் என்று நீங்கள் நினைப்பது வேறு ஏதாவது உண்டா? நடக்க வேண்டும். இங்கே எங்களுடைய எலெக்ஷன் இப்போது சட்டமன்றத்தில் நடந்து கொண்டிருக்கிறது. அதில் ஒரு கல்லூரி இல்லை, நல்ல சுகாதாரத்துறை இல்லை, நல்ல மருத்துவமனை இல்லை. அதுதான் பிரச்சனை. மேலும் நீங்கள் வோட் செய்ய முடிந்தது ஆலீம். ஆனால் இந்த எஸ்ஐஆரின் முழு செயல்முறையும் நடந்த விதம் பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள்? அது நல்லா நடக்கல. இங்கே அரசாங்கம் அதை சரியாக சரியாக செய்யவில்லை. உங்களை பொறுத்தவரை அடுத்து என்ன நடக்க வேண்டும்? என் கருத்துப்படி எல்லோருக்கும் இதை செய்ய வேண்டும். அரசாங்கம் எல்லோர் பெயரையும் சேர்க்க வேண்டும். இதுதான் அரசாங்கத்திடம் என் கோரிக்கை. இதை சரியாக செய்ய வேண்டும். எனவே இதுதான் இங்கிருக்கும் கதை என்று நான் நினைக்கிறேன். இந்த எஸ்ஐஆர் இந்த தேர்தல்களில் ஒரு முக்கிய காரணியாக இருந்துள்ளது. நான் சொன்னது போல் தங்கள் ஓட்டை செலுத்த முடியாத இந்த மக்கள் அனைவருக்கும் மத்தியில் தனது ஓட்டை செலுத்த முடிந்த ஒரே நபர் இங்குள்ள இந்த இளைஞர் மட்டுமே. ஆனால் களத்தில் நான் பார்த்த ஒரு விஷயமாவது இவையெல்லாம் அமைதியாக நடக்கிறது என்பதுதான். தங்கள் ஓட்டை செலுத்த முடியவில்லை என்ற உண்மையால் கோபமோ அல்லது விரக்தியோ அடைந்தவர்கள் கூட தீர்ப்பாயங்களால் மேல்முறையீடுகள் முடிவு செய்யப்படும் வரை காத்திருப்போம் என்றும் பின்னர் வாக்காளர் பட்டியல்களில் தங்கள் பெயர்களை மீண்டும் சேர்க்க முடியுமா என்று பார்ப்போம் என்றும் கூறுகிறார்கள். ஆனால் ஒரு சீரற்ற மாதிரி ஆய்வு கூட இந்த எஸ்ஐஆர் பயிற்சி வாக்காளர்களை அவர்களின் ஓட் உரிமையிலிருந்து தற்காலிகமாகவாவது எந்த அளவிற்கு பறித்திருக்கக்கூடும் என்பதை காட்டுகிறது. வெளிப்படையாக தீர்ப்பாயங்கள் அவர்களின் மேல்முறையீடுகளை விசாரித்தவுடன் நிலைமை சரி செய்யப்படும்.